பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா என்னோட டே எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு தேங்காய் சாதமும், கோவக்காய் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூட சிம்பிளாக இட்லி பொடி தான். கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு துணி நிறையா இருந்தது. நான் எப்போவுமே துணி நிறைய சேர்த்து வச்சு தான் மடிப்பேன். எல்லா துணியும் மடித்து எடுத்து வச்சுட்டு எகெயின் வாஷிங் மிஷினை லோட் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தொலைக்கி வச்சுருந்த பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னோட லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இருந்தது. தக்காளி போட்டு தாளித்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ கொஞ்சமாக தக்காளி தொக்கு செஞ்சு கடாயிலேயே சாதம் போட்டு பெரட்டி தொட்டுக்க வத்தல் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எகெயின் பசங்க அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற வேலையும் பார்க்க சரியாக இருந்தது. ஈவினிங் அவங்களோட ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே குடிக்கிறதுக்கு கேரட், தேங்காய் பால், அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் டியூஷன் கிளம்பிட்டாங்க. துவைச்சி வச்சுருந்த துணி எல்லாத்தையுமே டெரஸில் போய் காய போட்டுட்டு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அங்கேயே கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு எகெயின் டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.